நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். பூங்கலரிசியும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இட்லி அரிசி எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன். இதுலேயே அரை டம்ளர் துவரம்பருப்பு, இந்த டம்ளர் அளவு அதே டம்ளரில் அரை டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். இது 3 ஸ்பூன் தனியா, 3 ஸ்பூன். இது வந்து காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடணும். 5 to 8 எடுத்துருக்கேன் நான். இந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு 5 to 8 எடுத்துருக்கேன். பூண்டு, அது வந்து பூண்டு வந்து தோல் உரிக்கக்கூடாது, இதை அப்படியே போட்டுடலாம். அரை சொல்லி நல்லா நைஸாக அரைச்சிரும். ஒரு முழு பூண்டு அளவு எடுத்துருக்கேன் நான். இது எல்லாமே இது மட்டும் எல்லாமே ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். இது பூண்டு வந்து அப்படியே போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் ஊற வைக்கணும். 3 மணி நேரம் ஊற வச்சு முடிச்சுட்டேன். இப்போது இந்த பூண்டு இதில் போட்டலாம். தண்ணி எடுத்துட்டு இதை எடுத்து போட்டலாம். தேவையான அளவு சால்ட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் குறன்னு இருக்கணும். நல்லா கொஞ்சம் குறன்னு இருந்தால் தான் நல்லா உப்பி வரும். பூரி மாதிரி கொஞ்சம் ஈவினிங் ஸ்நாக்ஸு நல்லாயிருக்கும். சின்ன பசங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பிடிக்கும். இந்த வெள்ளை பொரியோட வெங்காயம் போட்டு பிடிக்கும். அது எப்படி செய்து காமிச்சினேன். வெங்காயம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். இது வெங்காயம் போடாது. இதே மாதிரி கவர் வந்து பால் கவரு இல்லை எண்ணெய் கவரை கட் பண்ணி அதில் தட்டி அதில் போட்டுடலாம். இப்படி பண்ணால் இதில் தட்டி வெந்தால் வந்துடும் ஷேப். எண்ணெய் சூடாயிடுச்சு. வெங்காயம் கலந்து வச்சுட்டு போடலாம். இந்த மாதிரி மழை பெஞ்சதுன்னா நல்லா சூடாக சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.